ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தாலே போதும். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தாவை 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடைகளில் ரெடிமேடாக நம்ம பாஸ்தா வாங்கி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் கோதுமை மாவை வச்சு நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்களோ இல்லை அதிகமான நேரமோ தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் குறைவான பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவோட உப்பை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த கோதுமை மாவை 4 பங்காக பிரிச்சுக்கோங்க. அதாவது 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி மாவை உருட்டி எடுப்போமோ அதே போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் மீத உள்ள மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மாவையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த எல்லா மாவையுமே சப்பாத்தி கல்லில் வச்சு எப்படி சப்பாத்திக்கு மாவை தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெயை நல்லா சப்பாத்திகள் ஃபுல்லாகவே ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்க கோதுமை மாவை சப்பாத்தி கல்லில் எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக எண்ணெயை ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சி எடுக்காமல் அதே சமயத்தில் கனமாகவும் தேய்ச்சிடாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ரெசிபிக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இதே போல் நல்லா அகலமாக தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் மூடியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸ் மூடியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நான் இப்போ எடுத்துருக்க அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவை இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணாமல் மீதம் இருக்கிற மாவை அப்படியே மெதுவாக நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னாலே கட் பண்ண பீசஸ் மட்டும்தான் சப்பாத்தி கல்லில் இருக்கும். மீதம் எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதிலேருந்து ஒரு ரவுண்ட் பீஸை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாஸ்தா உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த மாவை கையில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து நடுவில் இருக்க பகுதியை நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக இந்த மாதிரி 2 விரல்களை மட்டும் கொடுத்து நடுவில் சென்டர்லையும் இதே மாதிரி இந்த பாருங்கள் இதே மாதிரி நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்குங்க. அப்போது மாவு வந்து நல்லா செட் ஆகிரும். அது மட்டும் இல்லை, கடைகளில் கிடைக்கிற பாஸ்தா மாதிரியே நாமளும் வீட்டில் ரெடி பண்ணது மாதிரியும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம டிஃப்ரெண்ட்டான மாடலில் செஞ்சு முடித்தாச்சு. அதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு மாவையுமே எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து நடுவில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு மாவை ஒட்டிக்கோங்க முதல்ல. அடுத்ததாக இந்த 2 விரலை மட்டும் வச்சு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போது நடுவில் சென்டரில் நல்லா மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டி செட் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி 2 விரலையும் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், பாஸ்தா டிசைன் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னா, பாஸ்தாவை இந்த தண்ணியில் வேக வைக்கும்போது பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம்.
இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாஸ்தாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டும் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பித்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுனால நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாஸ்தா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. சேர்த்துருக்க பாஸ்தாவை நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதா கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி தக்காளி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் சேர்த்து பண்ணி கொடுக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோதுமை மாவுலே நம்ம வீட்டிலே பாஸ்தாவை சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. இனி உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாஸ்தா கேட்டால் கடைகளில் வாங்கி கொடுக்காதீங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் செய்யலாம். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.